எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் நண்பர்களே. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளை அடித்ததுக்கப்புறம் அடி வாங்கினதுக்கப்புறம் தான் அட பாவமே இருந்த லாபமெல்லாம் போச்சே அப்படின்றது தெரிய வரும். அதே மாதிரி ஒரு பங்கு நல்லா ஏறி மிகப்பெரிய ஒரு லாபம் கொடுத்ததுக்கப்புறம் தான் பரவாயில்லடா லாபம் கொடுத்துட்டான் அப்படின்றது தெரிய வரும். அதனால் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ற மாதிரி நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு சத்தியமாக யாருக்குமே தெரியாது. மார்க்கெட் ஏதாவது பிளாஸ்ட் அவுட் ஆக போகுதா, இல்லை என்ன ஏதாவது பங்குகள் 20% 10% ஏதாவது பறக்க போகுதா, என்ன ஆகுதுன்றது யாருக்கு தெரியாது. இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு மார்க்கெட்ஸ் எல்லாம் அப்படி தான் பறந்துருக்கானுங்க. பல்வேறு பங்குகள் 10% 20% பறந்துருக்கானுங்க. ஸோ வாய்ப்பு ஒரே ஒரு தடவை மிஸ் ஆனால் கூட அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. இந்த சமயத்தில் பெரிய ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜிடிடி ஆர்டர் அப்படின்ற மாதிரிலாம் யூஸ் பண்ணாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த அதானி என்டர்பிரைசஸ் அப்படின்ற பங்கு பாருங்க. ஒரே ஒரு வாய்ப்பு தான். சமீபத்தில் எப்போவோ ஒரு தடவை என்ன பண்ணியிருக்கான், போன வருஷம் ஒரு கட்டத்தில் லோ ப்ரைஸ் வந்து 3223 இருந்தான். அடுத்த நாளே மிகப்பெரிய ஹையாக 3700 வரைக்கும் ஜம்ப் ஆகி போயிருக்கான். ஒரே செகண்ட் தான். அதுக்கப்புறம் அந்த ரேட் என்பது இப்போ வரைக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் வரல. மிகப்பெரிய அளவில் அது இறங்கி தான் கிடக்குது. ஸோ அந்த ஒரு செகண்டில் ஒரு நாளில் நீங்கள் பாட்டுக்கு அன்றைக்கி மேனேஜர் கூட எங்காவது ஒரு மீட்டிங்கில் போயிட்டீங்க அப்படி இப்படின்னு இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் கவனிக்க முடியும்? இல்லை நாளைக்கு குட் பேட் அண்ட் அக்லி அப்படின்னு ஒரு படம் வருது, நல்லா இருக்கேன்னு நிறைய பேர் சொல்லி அதை பார்க்குறதுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன். திடீர்னு ஒரு ஃப்ளாஷில் எல்என்டின்னு ஒரு பங்கு அவன் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கான். திடீர்னு ஒரு 3600 ரூபா ரேஞ்சில் லோவில் இருந்தவன் அடுத்த நாளே ஹை வந்து கிட்டத்தட்ட 3900 வரைக்கும் வச்சுருக்கான். அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் என்பது வரவே இல்லை. கிட்டத்தட்ட 6 மாதம் கழிச்சு தான் எப்போ ஒரு இடம் அந்த ப்ரைஸ் வந்திருக்கான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ கூட நீ Q4 ரிசல்ட் வரும்பொழுது அப்படி தான் பல்வேறு பல்வேறு பங்குகள் பயங்கரமாக ஏறுறதும் இறங்குறதும் நம்ம பார்த்து அது நடந்ததுக்கப்புறம் தான் ரெஜிஸ்டர் ஆகணும். அப்போ அதுக்குள்ளே நம்ம இருக்கணும்னாக்கா அந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி சிலது விஷயங்களை பண்ணி வச்சாதான் அதுக்குண்டான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு இன்னும் சில ஆர்டர் டைப்புகளாக இருக்குது. இந்த சமயத்தில் மிக முக்கியமான தகவல், மனசாட்சி இருக்கிற யாருமே இந்த ரிசல்ட்டை வந்து மோசம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ண போகுது அப்படின்றது யாருக்கும் தெரியல. இந்த டிசிஎஸ்னுடைய ரிசல்ட் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க, அதை கவனிச்சு பாருங்க. நானாக இருந்தேன்னா கண்டிப்பாக கைத்தட்டி விசில் தான் அடிப்பேன். அதாவது டிசிஎஸ்னுடைய பங்கு தற்போது 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய பங்கு. மிக மிக கடுமையான சவால்களை எதிர்கொண்டு வருகின்ற ஐடி துறையில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவின் டாப் லீடர், டாப் எக்ஸ்போர்ட்டர் இந்த டிசிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த மார்ச் 2025 Q4 ரிசல்ட் என்பது போன குவார்ட்டரோட கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு. அதே சமயம் போன வருஷத்தினுடைய குவார்ட்டரோடவும் கம்மியாக வந்திருந்தாலும் நீங்கள் ஒரு ஃபுல் இயரில் எடுத்து பாருங்கள். ஒரு ஃபுல் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்றத எடுத்து பார்க்கும் பொழுது போன வருஷம் 46,000 கோடி தான் லாபம். ஆனால் இந்த வருஷம் 48,797 கோடி லாபம். அதாவது அவனுடைய லாபம் என்பது தொடர்ந்து கடந்த 4-5 வருடங்களாக மேல் நோக்கி ப்ராஃபிட் எர்னிங்ஸ் குரோத் என்பதாக தான் காமிச்சிருக்கான். நெஞ்சுக்குள்ள ஈரமுள்ள எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் பரவாயில்லையேப்பா ரொம்ப சோகமாவெல்லாம் நீ பண்ணல அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. பட் மார்க்கெட் என்ன நினைக்குது, இந்த ரிசல்ட்டை செலிப்ரேட் பண்ண போகுதா, எடுத்து கொண்டாட போகுதா, இல்லை நீங்கள் இது 10 அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னத்தையாவது ஒன்றை பண்ண போகுதா அப்படின்றது தெரில. ஆனால் நேரடியாக இந்த டிசிஎஸ்னுடைய ரிசல்ட்னால பயனடைஞ்சிருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன டைரக்டான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன ஃபினான்ஷியல் இயர் முடிவில் வந்து ஓகே ஃபைனல் டிவிடெண்டாக பல்வேறு இன்ட்ரிம் டிவிடெண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஃபைனல் டிவிடெண்டாக ஒரு பங்குக்கு 30 ரூபாய்கள் என்பதை டிசிஎஸ் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல தகவல் தான். ஸோ இன்னொரு 15 மணி நேரம் வெயிட் பண்ணோம்னாக்கா இந்த டிசிஎஸ் ஷேரினுடைய விலையை மார்க்கெட் என்பது ஓரளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்களா இந்த ரிசல்ட்டை வச்சு, இல்லை இவனை போட்டு தாக்க போகிறாங்களா அப்படின்றது இன்னொரு 15 மணி நேரங்களில் தெரிஞ்சிடும். ஆனால் இங்கே பார்த்தீங்களா ஒரு நண்பர், அதாவது இன்னொரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, கும்பா என்று ஒன்று நடந்தால் பம்பா என்று ஒன்று உண்டு. கும்பா என்பது கும்முவது, பம்பா என்பது லிக்விடிட்டி பம்ப் பண்ணுவது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு செல்லக்குட்டிகளும் காமெடியில் கலக்கிறாங்க நம்ம இதில். ஆனால் சத்தியங்க, உண்மையிலேயே நம்ம நண்பர் சொல்கிறாப்புல இன்னைக்கு மட்டும் மார்க்கெட் லீவு விடலைன்னா கண்டிப்பாக நிஃப்டி ஒரு 1000 பாயிண்ட் எல்லாம் தூக்கறதுக்கு வாய்ப்பு என்பது இருக்குது.
அடாடா போச்சே அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. நான் ஜப்பான் மார்க்கெட்டை பர்டிகுலராக பார்த்துருக்கேன். ஒரு மிகப்பெரிய தகவல் வரும்பொழுது மற்ற மார்க்கெட்டுகள்லாம் ப்ளஸ்ஸோ மைனஸோ இம்பேக்ட் ஆகும். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து ஜப்பான் மார்க்கெட் லீவில் இருக்கும். அடுத்த நாட்களில் ஜப்பான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணும் பொழுது இந்த பெண்டிங்காக இருந்த அந்த இம்பேக்டை அந்த ஜப்பான் மார்க்கெட்டில் கொண்டு வருவாங்க. நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம். பட் அது இந்திய மார்க்கெட்டில் நடக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. சரி பார்ப்போம். நம்ம ராசி இன்னைக்கு அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. 1000 பாயிண்ட்டுங்க, சொலையா 1000 பாயிண்ட் மேபி வாய்ப்பு அப்படின்றது உண்டு. 1000 பாயிண்ட் என்பது நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல வந்துடும். இப்படி 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்ததுனாவே இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி ஒரு 4-5 நாள் அந்த இடத்துல இருந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு 2000 பாயிண்ட் வாலட்டிலிட்டி அப்படின்றது கொண்டு வந்திருக்கானோ அந்த மாதிரி இன்னொரு ரவுண்டு போயிட்டு வந்திருக்கலாம். பட் அந்த 1000 பாயிண்ட்கள் இன்னைக்கு நடக்காமல் போயிடுச்சு. நாளைக்கு கிடைக்குதா இல்லையா அப்படின்றது அதுக்கு இன்னொரு 15 மணி நேரம் பொறுத்து இருந்தால் தான் பார்க்கணும். எது எப்படியோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு திடீர்னு எவனாவது 10-20% எகிர்னானாக்கா பார்க்கறக்கு நல்லா தான் இருக்கும். அதை உபயோகப்படுத்திக்கிறாங்களா அப்படின்றது இன்னொரு மிக முக்கியமான தகவல். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின், 3 செகண்டில் அதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லணும். இந்த டிசிஎஸ்க்கு எத்தனை சப்சிடரிஸ் அப்படின்றது இருக்கு? 1 3 செகண்ட் ஆச்சு. இங்கே பாருங்க, இந்த டிசிஎஸ்னுடைய சப்சிடரி நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட மொத்தமாக 55 சப்சிடரிஸ் அப்படின்றது தற்போதைய நிலைமையில் உள்ளது. எத்தனை பக்கம் ஆஸ்திரேலியா, எங்கெங்கே பெரிய இடம் இருக்கோ, கனடா, பெல்ஜியம், அப்பா உருகுவே, எத்தனை இடங்கள்ல சப்சிடரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா டிசிஎஸ். இத்தனையும் வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணி தான் ஒரு வருஷத்துக்கு 48,797 கோடி லாபம். எவ்வளவு பெரிய பணம் தெரியுங்களா நண்பர்களே? 48,797 கோடி என்பது ஒரு முழு ஆண்டில் இப்போ வருமானம் பண்ணியிருக்காங்க. இதுக்காகவாது இவனை பாராட்டி இந்த ஷேர் மார்க்கெட் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்றது தெரியல. சரி, இன்னொரு 15 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம செய்கிற தொழிலில் எப்போவுமே பணத்துக்கு ஆபத்து அப்படின்றது இருக்குங்க நண்பர்களே. இங்கே பாருங்க, பாவம் ஒரு நண்பருக்கு 6 லட்ச ரூபா அப்படின்ற பணம் பாவம் தூங்கிக்கிட்டு இருக்கு. அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆங்க. இந்த கல்யாண் ஜுவல்லரியில் போயிட்டு நான் 800 குவான்டிட்டி 770 ரூபா ரேட்டுக்கு போய் நான் மாட்டிக்கிட்டேங்க. ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸாக அப்படின்னு ஃபீல் பண்ணுறாப்புல. அந்த கல்யாண் ஜுவல்லரியினுடைய கதையை பார்த்தீங்கன்னா அவன்லாம் 100 ரூபா ரேஞ்சிலேருந்து ஓட்டத்தை ஆரம்பித்து 800 ரூபா வரைக்கும்லாம் போயிருக்கான். இவர் வந்து இந்த ரேஞ்சில், இந்த 770 ரூபா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வந்து இவர் தன்னுடைய குவான்டிட்டியில் என்ட்ரி ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வீழ்ச்சி. மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும் பாருங்கள். இதில் ஒரு தகவல் என்னென்னா, 50 days மூவிங் ஆவரேஜ், ஒரு நார்மல் ரேஞ்ச் அப்படின்ற அந்த 50 days மூவிங் ஆவரேஜ் விட்டு கீழே இறங்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட 4 மாதங்கள் கழித்து இப்போ தான் ஒரு மாதிரி ஒரு 50 days மூவிங் ஆவரேஜை மறுபடி வந்து ஒரு நார்மலாக வந்து தொட்டிருக்கான். இனி இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஸோ நண்பர்களுடைய கமெண்ட்டிலிருந்து மார்க்கெட் ரிஸ்க் என்பது எவ்வளவு அதிகம், காலடி எடுத்து வைக்கிற இடத்துல எவ்வளவு ஆபத்துகள் வரலாம் அப்படின்றது தெரிஞ்சு பண்ணணும். இல்லைன்னா போட்ட பணமெல்லாம் இப்படி தான் எத்தனை மாதத்துக்கு தூங்கும் என்பதே தெரியாமல் போயிடும். நண்பர்களே, இன்னொரு மிக மிக முக்கியமான தகவல். அதாவது ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய அடியாக தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு நேரத்தில் நம்மளுக்கு ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் 0.5% ரேட் கட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஏதாவது ஹோம் லோன் அந்த மாதிரிலாம் எடுத்திருந்தோம்னாக்கா இதை நம்ம போய் கேட்டு வாங்கி நம்மளுக்கு ஒரு 0.5% இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சதுன்னு வச்சுக்கிங்களேன், ரொம்பவுமே உதவியாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் இது ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ நீங்கள் உங்கள் பேங்க்குகளில் போய் லோன் எடுத்திருந்தீங்கன்னா பாருங்கள், ஏங்க 1000 ரூபா குறைஞ்சாலும் 1000 ரூபா தானேங்க, அதுக்கு ஏதாவது மளிகை ஜாமானை வாங்கலாம். இதே பெரிய இஎம்ஐ எல்லாம் எடுத்துருக்கிறவங்களுக்கு 0.5% என்பது சர்வ சாதாரணமான விஷயம் கிடையாது. 5000 கூட மிச்சமாகலாம். ஸோ அது என்ன அப்படின்றத போய் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இன்னொன்றுமே நீங்கள் என்ன பேங்க்குகளில் அல்லது மற்ற கோல்டு லோன் வச்ச இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, சமீபத்தில் தான் ஒரு தகவல் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஆர்பிஐ வந்து கோல்டு லோன் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கு. ஸோ அதில் டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரதுக்காக சில பாலிசி கைட்லைன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அண்டர் ரிவ்யூ அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ திடீர்னு உங்களுக்கு கோல்டு லோன் வந்து மறுபடியும் டாப் அப் பண்ணுறீங்க கோல்டு லோனை, அல்லது கோல்டு லோனை சில பேர் வட்டி மட்டும் கட்டிட்டு திருப்பி வைப்பாங்க. அப்போ அது போன்ற நிகழ்வுகளில் உங்களை ஏதாவது பாதிக்குவா? ஆர்பிஐ வந்து அந்த பாலிசி ரிவ்யூ பண்ணும்பொழுது அந்த
யார் லோன் கொடுக்குறாங்களோ அவங்க மேலே பெரும்பாலான பாலிசிஸ் அவங்க மேலே தான் விழுகும். பட் நம்ம கோல்டை கொண்டே வைக்கிறோம் இல்லையா, நம்மளுக்கும் அதில் ஏதாவது பாலிசி சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத நீங்கள் அப்பப்போ போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். திடீர்னு ஒரு 2 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, அதை போய் திருப்பி வச்சுட்டு வந்துடலாம் அல்லது அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் டாப்அப் பண்ணலாம் அப்படின்னு போகும்பொழுது நீங்கள் முதல்ல வேற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் பாலிசி. பட் இப்போ போய் நீங்கள் கடைசி நேரத்தில் போய் கேட்குறப்ப வேறு ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சிங்களேன், அப்புறம் மாட்டிக்குவீங்க. ஸோ பேங்க்கில் போய் இது பற்றி யாருக்கெல்லாம் சம்மந்தம் இருக்கோ அந்த தகவலை உடனே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல தப்பே கிடையாது. அப்பாடா, இந்த ஹீரோ மோட்டோ ஷேரில் வந்து இப்போ தாங்க ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு தகவல் அப்படின்றது வருது. இந்த ஹீரோ மோட்டோவில் மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்த ஒரு வண்டி தான் இந்த ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். அது இந்த 2025 மாடல் 79,000க்கு இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். தற்போதைய நிலைமையில் இந்த பங்கு ஹீரோ மோட்டோ அப்படின்ற பங்குல ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 days மூவிங் ஆவரேஜை போன வருஷமே கட் பண்ணி கீழ் நோக்கி வந்துக்கிட்டே இருந்தவன் இன்னுமே தன்னை ஆசுவாசப்படுத்திக்கல. மறுபடியும் அந்த 50 days மூவிங் ஆவரேஜை இப்போ வரைக்குமே தாண்டல. ஸோ தற்போதைய நிலைமையில் கிட்டத்தட்ட 6-7 மாதம் கழிச்சு தற்போது தான் அந்த 50 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தை ஆடிக்கிட்டு இருக்கா. தற்போதைய நிலைமையில் இப்போதைக்கு இந்த ஹீரோ மோட்டோவில் ஒரு நல்ல தகவல், இந்த மாதிரி 2025 ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் மாடல் 79,000 ரூபாய்க்கு லான்ச் ஆகுது அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்றைய தேதியில் இந்த மாதிரி ஒரு நல்ல வண்டி 79,000 ரூபாய்க்கு கிடைக்கிறதெல்லாம் ஒரு நல்ல டீல் தாங்க நண்பர்களே. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான பங்குகள் முக்கியமான லெவலில் வரும் பொழுது அந்த ட்ரேடர்கள்லாம் கொஞ்சம் நெர்வஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா சில பேர் பிரேக் டவுன் நடக்குமா, இல்லை மறுபடியும் ரிவர்சல் ஆகுமா, இல்லை பிரேக் அவுட் ஆகுமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இந்த ஹிண்டால்கோ அப்படின்ற பங்கு ட்ரேடர்ஸை நெர்வஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னென்னா, இந்த 2025 ஒரு முறை ஜனவரி அப்படின்ற சமயத்தில் ஒரு லோ வந்தது. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டு இருந்தான், ஒரு பெரிய ஏற்றம் அப்படின்றத காமிச்சிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அதே ஜனவரி 2025 அப்படின்ற லெவலில் வந்து உளுந்ததுனால இந்த ட்ரேடர்கள்லாம் கொஞ்சம் நெர்வஸாக இருக்காங்க. இனி இவன் என்ன பண்ண போகிறான், ஏதாவது பிரேக் டவுன் இதாக போகிறான்னா 3 மாதம் கழித்து பார்க்கும் பொழுது இவனுடைய நிலை என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நெர்வஸாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிளாண்ட் ஃபார்மான்னு ஒரு பங்கு நண்பர்களே, அந்த ஷேரினுடைய கதை உங்களுக்கு தெரியுமா? அந்த ஷேர் ப்ரைஸ்னுடைய ஸ்டோரி, அவன் எப்படி அந்த ப்ரைஸ் மேல் நோக்கி ஏறுனா கீழே விழுந்தான் அப்படின்றத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தற்போதைய நிலைமையில் இந்த ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப் ரிலேட்டடான தகவல்கள்னால ஃபார்மா செக்டர்ஸ் தலைவிரிச்சு ஆடுது. அவன் பாட்டுக்கு எந்த பக்கம் போகிறதுனே தெரியாமல் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு முன்னோடியாகவே ஃபார்மா குரூப்பில் இந்த கிளாண்ட் ஃபார்மான்னு ஒரு பங்கு, அவன் லிஸ்ட் ஆனதுலேருந்து ஒரு மாதிரி ஏறினா அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி, யாருமே எதிர்பார்க்காத மாதிரி 4,500 ரூபாய் ரேஞ்சிலிருந்து வெறும் 800 ரூபாய்க்கெல்லாம் விழுந்த ஒரு பங்கு தான் அந்த கிளாண்ட் ஃபார்மா. அதுக்கப்புறம் கொஞ்சம் உசுறு பிடிச்சி ஆடிக்கிட்டு இருந்தான். சமீபத்தில் 1000 ரூபாய் ரேஞ்சிலிருந்து மறுபடியும் 2000 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் இப்போ அவன் வந்து விழுந்திருக்கக்கூடிய ஏரியா எது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2023 லெவல். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரில. ட்ரம்ப் அவர்களுடைய அறிவிப்புக்கு அப்புறம் நிறைய பேர் ஜாலியாக இன்றைக்கி சிரித்து பேசி சந்தோஷமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தான் இன்றைக்கி லீவ் விட்டுட்டு எல்லாம் கம்முனுக்கு வந்திருக்குமே. ஸோ நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அட கன்றாவி, இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, அதாவது ட்ரேடிங்கில் வந்து சில பேர்த்த வாழவும் வைக்கும், சில பேர்த்த இல்லை நிறைய பேர்த்த, அதாவது 11 பேர் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஜெயிக்கிறாங்க, மீதி 89 பேர் தோக்குறாங்க அப்படின்ற பழைய தகவல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு நண்பரை வந்து நல்லா வாழ வச்சு 11 பேர்த்தில் ஒருத்தராக கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு. ஏன்னா அவர் ஆப்ஷன் ட்ரேடிங் நல்லா கற்றுக்கிட்டு போய் பண்ணியிருக்காரு, நல்லா டாப்பில் இருந்திருக்காரு. அப்புறம் ஒரே ஒரு லாஸ்ட் ட்ரேட், ஜஸ்ட் அ சிங்கிள் லாஸ்ட் ட்ரேட், எல்லா ப்ராஃபிட்டையும் எடுத்துவிட்டு அவரை கொண்டு மறுபடியும் இப்போ வந்து கீழே லாஸ் பண்ணுறவங்களில் ஒருத்தராக உட்கார வச்சிருச்சு. இந்த வரிசையில் நீங்கள் நின்னது போதும், போய் அந்த வரிசையில் கொஞ்ச நாள் உட்காருங்கன்னு சொல்லி அவரை கொண்டு போய் 50% லாஸ் பண்ண இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு. இதிலிருந்து இன்னொரு புது தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ 11 பேர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க நிலையாக ஜெயிச்ச இடத்துலையே இல்லை. அப்போ 11 பேர்த்தில் அப்போ இன்னும் குறைக்கணும், ஒரு 4 பேரோ அல்லது 3 பேரோ தான் தொடர்ந்து லாபம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். அப்போ மற்ற இன்னொரு 6-7 பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா அப்போ மேலேருந்து கீழே வர்றாங்க. இந்த 89 பேர்த்தில் நல்லா ட்ரைனிங் ஆனவங்க அப்போ மறுபடியும் அவங்க உள்ள லாபத்துக்குள்ளே போகிறாங்க. அப்புறம் அவங்களுக்கே ஒரே ஒரு ட்ரேடு தப்பாக போச்சுனாலும் மறுபடி கொண்டே கீழே வரிசையில் உட்கார வச்சிடுறாங்க. அப்போ எப்போவுமே ஜெயிக்கிறதுன்னு பார்த்தா மிக குறைவான ஆட்களாக தான் இருப்பாங்க போல.
ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில் இவ்வளவு ப்ரெஷர் நான் பார்த்தது இல்லைங்க. நான் எல்லாமே பார்த்துருக்கேங்க, அந்த காலத்துலேருந்தே மார்க்கெட்டில் இருக்கு. ஸோ எஸ்ஐபி கான்செப்டில் டெய்லி எஸ்ஐபியோ வீக்லி எஸ்ஐபியோ அல்லது மந்த்லி எஸ்ஐபியோ எதை பண்ணாலும் ஒரு 25 நாள், ஒரு 50 நாள், 100 நாள் அப்படின்னு தள்ளி தாண்டி பார்க்கும் பொழுது அது ஒரு மாதிரி ரிலாக்ஸாக வருமானம் வரக்கூடிய வழிகள்லையும் டாப்பாக இருக்கு. நீங்கள் வந்து நிறைய பேர்த்த எடுத்து பாருங்க, நான் நிறைய பேர்த்தினுடைய பேட்டிகள் எடுத்து பார்க்குற மார்க்கெட்டில் பழம் தின்னு கொட்டை போட்டவங்க எஸ்ஐபி அப்படின்ற முறையை ரொம்பவுமே பாராட்டி பேசுகிறாங்க. அதை வந்து கண்ணால் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நீங்கள் ஒருத்தர் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் உங்களுடைய ஓட்டு வந்து எஸ்ஐபிக்கு தான் போடுவீங்க. ஸோ எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்யும் பொழுது அது கீழே போய்கிட்டு இருந்தாலும் இங்கே வாங்கினவங்களுக்கும் இந்த எஸ்ஐபி டெய்லியோ அல்லது வீக்லி எஸ்ஐபி பண்ணுறவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஒரு தடவை என்ட்ரி பண்ணுறவங்க இந்த இடத்துல அவங்களுடைய காஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது, ஆனால் எஸ்ஐபியில் என்ட்ரி பண்ணவங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. அப்புறம் மறுபடியும் மார்க்கெட் மேல் நோக்கி ஏறி போகும்போது மேபி இந்த இடத்துல லம்சமாக கரெக்டாக கணிச்சு போடுறவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் இருந்தாலும் நம்ம எதுக்கு அந்த ரிஸ்க்கு போகிறோம். மறுபடியும் எஸ்ஐபி தொடரவங்களுக்கு மறுபடியும் ஏவரேஜ் ப்ரைஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ அப்போ ஒரு டபுள் பாட்டமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் சரி, அதில் எஸ்ஐபி ஓரளவுக்கு மேலேருந்து கீழே வந்துட்டு ஒரு ஃபுல் ரவுண்டை தொடும்பொழுது அதுலேயும் ஜெயிச்சிட்றாங்க. சரி, மார்க்கெட் கீழே இப்படி சரிவடைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கா, ஸ்லாண்டிங்காக போய்கிட்டு இருக்கா, ஸ்லாண்டிங் ஸ்லோப் லைன் அப்படின்ற மாதிரி போனாலும் ஒருத்தர் இங்கிருந்து எங்காவது ஒருத்தர் ஆரம்பிக்கிறாருனாலும் அப்போ இதனுடைய ஏவரேஜ் இங்கே வருது, மறுபடியும் வீழ்ச்சியினுடைய ஏவரேஜ் இங்கே வருது. ஒரு மாதிரி நஷ்டம் என்பது மிக குறைவாக வந்து கொண்டிருக்கிறது. ஸோ ட்ரேடிங் என்பது ரொம்ப கடினமானது. தொடர்ந்து டாப்லேயே இருக்கிறவங்களுக்கு தான் வெற்றியாக இருக்குது. ஒரே ஒரு ட்ரேடு தப்பாக போனாலும் கும்பா பாடி விட்டுறானுங்க. ஆனால் கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு அந்த மச்சம் என்பது இருக்குது. அந்த மச்சத்துக்கு பின்னாடி பல்வேறு ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்றது இருக்குது. மார்க்கெட்டினுடைய டைனமிக்ஸை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறவங்களா இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பெரும்பாலும் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸாக இதே வேலையாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. ரீட்டைலில் வந்து மேபி லட்சத்துக்கு ஒருத்தராக இருப்பாங்க, பட் இன்ஸ்டிடியூஷனில் 100க்கு ஒருத்தராக இருப்பாங்க. நண்பர்களே, இன்னைக்கு ஆக்சுவலாக மகாவீர் ஜெயந்தினால விடுமுறை. இதில் இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னென்னா, இனி நாளைக்கு ஒரே ஒரு நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. இன்றைக்கெல்லாம் மார்க்கெட்டு உலக மார்க்கெட்டுகள் வெடித்து சிதறி இருக்கான். இனி நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு நம்ம ரொம்ப ஆவலோட பார்த்துக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னென்னா, மறுபடியும் 14ஆம் தேதி விடுமுறை வருது. ஸோ கண்டினியூஸாக 3 நாள் சனி ஞாயிறு திங்கள் மறுபடியும் மார்க்கெட் லீவ் விட்டு 15ஆம் தேதி தான் நம்ம மறுபடியும் மார்க்கெட்டில் சந்திப்போம், ட்ரேடிங் டே. இந்த நேரத்தில் இந்த நிஃப்டியை நம்ப முடியாது. வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ. என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நிறைய பேர் எச்சரிக்கையாக இருக்கிறவங்க இந்த 3 நாள் என்ன ஆகுது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய பொசிஷன்களை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கும் மகிழ்ச்சி தான். நாளைக்கு மார்க்கெட் வெடித்து சிதறணும் ஆண்டவா அப்படின்னு சாமியை கும்பிட்டு இன்றைக்கி படுத்துட்டு நாளைக்கு மார்க்கெட் பார்ப்போம். நாளைக்கு மட்டும் ஒரு 500 பாயிண்ட் நிஃப்டி ஏறிச்சுன்னா அல்லது ஒரு 1000 பாயிண்ட் ஏறிச்சுனாக்கா நேராக போய் ஒரு தேங்காயை உடச்சிட்டு வந்துட வேண்டியதான். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.